Hi all. Root topics discussion. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜூர் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு பார்க்க போறோம், மேனேஜ்மெண்ட் குரூப் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? அஜூர் டாபிக் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் குரூப்னா என்ன, அஜூர் மேனேஜ்மெண்ட் குரூப்போட பெனிஃபிட் என்ன, அந்த மேனேஜ்மெண்ட் குரூப்ல என்னெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம்ன்றத நம்ம பார்க்க போறோம். காஸ்ட் அனாலிசிஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல எப்படி பண்றது, எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் குரூப் லெவல்ல எப்படி பண்றது, ஓகேங்களா? பிளஸ் பட்ஜெட் கண்ட்ரோல் நம்ம எப்படி மானிட்டரிங் பண்றது, அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். சப்ஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன, சப்ஸ்கிரிப்ஷன் தெரிஞ்சாதான் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் குரூப் வந்து பார்க்க முடியும். சப்ஸ்கிரிப்ஷன்றது ஒரு பில்லிங் காம்பனன்ட், ஒரு பில்லிங் யூனிட். ஓகேங்களா? என்னோட அஜூர் ரிசோர்ஸ் இருக்கு, எனக்கு வந்து எவ்வளவு நான் கன்சியூம் பண்றணும் அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்லிங்கை நம்ம வந்து மானிட்டரிங், பில்லிங்கை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன். நான் வந்து ஒரு 1 month எவ்வளவு யூட்டிலைஸ் பண்றணும், இந்த பேஸ் அந்த கன்சம்ஷனுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 பில்லிங் யூனிட் தான் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? இது வந்து ஒரு லாஜிக்கல் யூனிட் ஆஃப் அஜூர் சர்வீசஸ் தட் இஸ் லிங்க்டு டு an அஜூர் அக்கௌண்ட். ஓகேங்களா? எனக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சு நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்றேன், மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்றேன், டெவலப்மெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன், டெஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்றேன். அப்போ டெவலப்மெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு எனக்கு வந்து காஸ்ட் எனக்கு வந்து கன்சியூம் ஆகுதோ அது வந்து பாத்தீங்கன்னா என்னால இந்த டெவலப்மெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ல எவ்வளவு காஸ்ட் கன்சியூம் இருக்கு என்னால இதை வந்து என்னால பார்க்க முடியும். அதே மாதிரி டெஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷனோட காஸ்ட் எவ்வளவு கன்சியூம் இருக்குன்னு பார்க்க முடியும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னால காஸ்ட் எவ்வளவு என்னால பார்க்க முடியும். ஓகேனா? இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன்றது நீங்க எவ்வளவு வந்து யூட்டிலைஸ் பண்றீங்களோ, கன்சியூம் பண்றீங்களோ அதுக்கு வந்து ஒரு பில்லை வந்து எண்ட் ஆஃப் த மந்த். ஓகேங்களா? இப்ப மேனேஜ்மெண்ட் குரூப்னா என்ன? மேனேஜ்மெண்ட் குரூப்ன்றது ப்ரொவைட் கவர்னன்ஸ் ஸ்கோப் அபோவ் சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் மேல எனக்கு வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு. நம்ம முன்னாடி ஸ்லைட்ல பார்த்த மாதிரி மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? சில ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரீஜன்ல இருக்கும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நான் கவர்ன் பண்றதுக்கு, ஓகேங்களா, என்ன டாப் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் லெவல்ல நான் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு என்னோட பாலிசி நான் செட் பண்ணலாம். அப்புறம் வந்து ஒரு அந்த ரூட்டுக்கே ஒரு சைல்டு அதுக்குள்ள ஒரு பாலிசி செட் பண்ணலாம். இந்த ரீஜனுக்கு பேஸ் பண்ணாமே சில பாலிசி செட் பண்ணலாம். டெவலப்மெண்ட் ஒரு பாலிசி செட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல பண்றதோட சப்ஸ்கிரிப்ஷன் மேல வந்து ரூட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அந்த மேனேஜிங் குரூப்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கவர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரிசோர்ஸ் குரூப்ஸை சப்ஸ்கிரிப்ஷன் மேல மேனேஜ் பண்ணக்கூடியதான் ரூட் மேனேஜ்மெண்ட். அதுல டெனன்ட் ரூட் குரூப்னு இருக்கு. ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் குரூப் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மேல இருக்கிற உங்களுக்கு வந்து நம்மளால வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது எப்படின்னா நம்ம வந்து இந்த மேனேஜ் குரூப் யூஸ் ஆகுது பாத்தீங்கன்னா ஆக்சஸ். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. இப்ப இந்த மாதிரி சேல்ஸ்ல நான் ஒரு 2 சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன், கார்பரேட்ல வச்சிருக்கேன், ஐடில இருக்கு, ப்ரொடக்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா? என்னால வந்து பாத்தீங்கன்னா ரூட் லெவல்ல எனக்கு வந்து ஒரு ஐடி டைரக்டருக்கு ஆக்சஸ் கொடுக்க முடியும். அப்புறம் சேல்ஸ் டீம்ல சேல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்ல நான் சேல்ஸ் ஹெட்டுக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஐடி அதே மாதிரி கார்பரேட், ப்ரொடக்ஷன், ஐடில கொடுக்குறேன். அந்த ஐடிக்குள்ள ப்ரொடக்ஷன் இருக்கு, அப்புறம் நான் ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரூட் மேனேஜ்மெண்ட்ல என்னால இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்ல என்னால என்ன பண்ண முடியும், என்னால வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஆக்சஸ் வந்து கொடுக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி நீங்க கிரியேட் பண்ணலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜியோகிராபி ஸ்ட்ரக்சர்ல பண்ணலாம். எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஜியோகிராபி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டிபார்ட்மெண்ட் வைஸ்ல பண்ணலாம். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், சேல்ஸ், கார்பரேட் அந்த மாதிரி கொடுக்கலாம். டெவலப்மெண்ட், ப்ரொடக்ஷன். இது வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐசோலேட்டிங் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் செப்பரேட் மேனேஜிங் குரூப். ஓகேங்களா? இப்போ இங்க வந்து சேல்ஸ் மட்டும் தான், சேல்ஸ் வந்து செட் ஆஃப் பாலிசிஸ் கொடுக்குறேன். சேல்ஸ் டீமுக்கு வந்து அங்க இருக்க டைரக்டருக்கு, அங்க இருக்க மேனேஜ்மெண்ட் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா செட் ஆஃப் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? மேனேஜ்மெண்டோட பெனிஃபிட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களால வந்து ஆக்சஸ் ப்ரைவேட் கொடுக்க முடியும், பாலிசி கொடுக்க முடியும், நம்ம காம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா வென் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப வந்து பாருங்க, நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பாருங்க இங்க சேல்ஸ் இருக்கு, கார்பரேட் இருக்கு. இந்த கார்பரேட்டுக்குள்ள ஹெச்ஆர் இருக்கு, லீகல் இருக்கு.
ஓகேங்களா. அப்ப ஹெச்ஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் ஹெட்டுக்கு வந்து இங்க ஆக்சஸ் கொடுக்குறேன், இங்க லீகல் ஹெட்டுக்கு ஆக்சஸ் கொடுக்குறேன். இதுக்கு மேல ஹெச்ஆர் லீகலுக்கு வந்து கார்பரேட் இருக்காரு, அந்த கார்பரேட் டைரக்டர் இருக்காரு, அவருக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி ஐடியில வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் கொடுக்குறேன், ஆர்என்டி டீம் கொடுக்குறேன். அதுல அப்ளிகேஷன் 2 டெவலப்மெண்ட் ஷேர்டு. ஓகேங்களா. இந்த மாதிரி என்னால என்ன பண்ணிடும்னா ஆக்சஸ் வந்து கொடுக்க முடியும். பிளஸ் காஸ்ட் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஹெச்ஆர்ல மட்டும் எவ்வளவு காஸ்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்க முடியும். லீகல் எனக்கு எவ்வளவு காஸ்ட் கன்சியூம் இருக்குன்னா லீகல் சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்க முடியும். ஓவரால் கார்பரேட்ல எனக்கு வந்து எவ்வளவு இந்த ஹெச்ஆர் அண்ட் லீகல் சேர்ந்தது கார்பரேட், இந்த ஓவரால் கார்பரேட்ல எனக்கு எவ்வளவு கன்சியூம் இருக்கு, இது இந்த கார்பரேட்னு செட் ஆஃப் பாலிசிஸ் எப்படி நான் வந்து செட் பண்றதை என்னால கார்பரேட் இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்ல என்னால வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி இங்க வந்து ஐடி, ஓவரால் ஐடில இருந்து நான் வந்து ஆக்சஸ் கொடுக்குறேன் ஒரு ஐடி டைரக்டருக்கு. அதுல ப்ரொடக்ஷன் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறேன், அப்புறம் ஆர்என்டி டீம் கொடுக்குறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி நம்மளால வந்து டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட், ப்ரொடக்ஷன், டெஸ்ட், டெவலப்மெண்ட் இந்த மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி காஸ்ட்டை ட்ராக் பண்ணலாம் உங்களால. ஓகேங்களா. பிளான் ரிசோர்ஸ் குரூப் உங்களுக்கு என்ன தெரியும். ஓகேங்களா. சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள தான் ரிசோர்ஸ் குரூப் இருக்கு, ரிசோர்ஸ் குரூப்ல தான் ரிசோர்சஸ் இருக்கு. இந்த ரிசோர்ஸ் கன்சம்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க பில்லிங் ஆகுது, அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல தான் பில்லிங் வந்து ஆகுது. ஓகேங்களா. லிமிடேஷன் பார்க்கறதுனா வந்து டெமோ பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது என்னோட அஜூர் போர்ட்டல். இங்க வந்து எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. நான் சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணா எனக்குள்ள வந்து எம்எஸ்சி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, பேசிகோ இருக்கு, விஷுவல் ஸ்டுடியோ இருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு இருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சில எனக்கு வந்து காஸ்ட் எவ்வளவு போயிருக்கு, அப்புறம் வந்து விஷுவல் ஸ்டுடியோ எவ்வளவு காஸ்ட் போயிருக்கு என்னால பார்க்க முடியாது. இது வந்து எனக்கு என்கிட்ட வந்து ஒரு 2-3 தான் இருக்கு. நம்ம ஸ்லைட்ல பார்த்தாம எனக்கு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு. அப்ப நான் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு தான் எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் குரூப் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா. அப்ப மேனேஜ்மெண்ட் குரூப் போயிடலாம். மேனேஜ்மெண்ட் குரூப் இதுதான் என்னோட மேனேஜ்மெண்ட் குரூப். இங்க வந்து பாருங்க இஎஸ் டெனன்ட் குரூப்னு இருக்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்றேன், எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. இது சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி. ஓகே. இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி, இது வந்து பேஸ்புக் சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி, இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி, அப்புறம் வந்து இது வந்து எம்எஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி. இங்க டெனன்ட் இருக்கு பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டெனன்ட் ஐடி. டெனன்ட் என்னன்னு தெரியும், இது வந்து என்ட்ரா டெனன்ட். இப்போ நான் வந்து கிளிக் இங்க வந்து பாருங்க, மவுஸ் எடுத்துட்டு போறேன், என்னோட டெனன்ட் ஐடி தெரியுது பாருங்க. லெட்ஸ் செக் ஆன் டெனன்ட். லெட்ஸ் கோ டு என்ட்ரா ஐடி. இது டெனன்ட் ஐடி. ஓகேங்களா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸி அஜூர் லேர்ன் இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட டெனன்ட். ஓகேங்களா. கம்பெனி நேம் அதோட டெனன்ட்டோட ஐடி வந்து இதுதான். ஓகேங்களா. அப்ப கம்பெனி நேம் இதுதான், இது என்னோட டெனன்ட். அந்த டெனன்ட்டுக்குள்ளதான் என்னோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. இது என்னோட ரூட் மேனேஜ்மெண்ட், இதுக்குள்ளதான் என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அப்பனா என்னோட கம்பெனிக்குள்ளதான் என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. நான் வந்து பேசிகோக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன், ட்ரைனிங் சொல்லிட்டு இங்க வந்து மேனேஜிங் குரூப்ல வச்சிருக்கேன். ஓகேங்களா. எப்படி நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் குரூப் கிரியேட் பண்ணது வந்தீங்கன்னா கிரியேட்னு கொடுத்துட்டு இங்க நீங்க வந்து நேம் கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்னு கொடுக்குறேன், டெஸ்ட். இது வந்து மேனேஜ் குரூப் ஐடி. அதே மாதிரி கீழே வந்து டிஸ்பிளே நேம். இந்த டிஸ்பிளே நேம் நீங்க ஃபியூச்சர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனா இந்த குரூப் ஐடி வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. டெனன்ட் கீழே கிரியேட் ஆகுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சைல்டு. ஓகேங்களா. சாரி, குரூப் ரூட் கீழே கிரியேட் ஆகுது எல்லாமே சைல்டு. ஓகேங்களா. கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன், இப்ப கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஓகேங்களா. நான் என்ன பண்றேன்னா இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோ என்ன பண்றேன்னா எனக்கு வந்து பேஸுக்கு என்ன பண்றேன்னா பேஸ் கிளிக் பண்ணி மூவ் கொடுத்து நான் வந்து பே ஆஸ் யூ கோ அந்த மேனேஜிங் குரூப்ல நான் மூவ் பண்ண போறேன். ஓகேங்களா. டெஸ்ட் இருக்கு, ட்ரைனிங் இருக்கு. நான் மூவ் பண்ண போது பேஸுக்கும் இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்ல நான் வந்து மூவ் பண்றேன். ஓகேங்களா.
எப்படி கிரியேட் பண்றது பார்த்தோம், எப்படி மூவ் பண்றதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா, மூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லெட் மீ ரெஃப்ரெஷ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேஸுக்குள்ளே எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, ட்ரைனிங்குள்ள ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த டெனன்ட் ரூட்டை கிளிக் பண்றேன். இந்த டெனன்ட் ரூட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஹையஸ்ட் ரூட் நம்ம பார்த்தோம்ல, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். இதுதான் இந்த டெனன்ட் ரூட்ல தான் மேனேஜ்மெண்ட் டாப் லெவல். ஓகேங்களா, இந்த டாப் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னால ஒரு ஹையர் அத்தாரிட்டிக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஐடிக்கோ இல்ல யாருக்கு வந்து ஹையஸ்ட் லெவல் ஆக்சஸ் வேணுமோ அங்க கொடுக்கலாம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல்ல எனக்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கும். ஏன்னா நான் தான் வந்து ஃபுல்லா மேட்ச் பண்றது, எனக்கு மட்டும் ஆக்சஸ் இருக்கும். இங்க ரோல் அசைன்மெண்ட்ல பாருங்க, எனக்கு மட்டும் ஆக்சஸ் வந்து இங்க இருக்கு, நான் தான் ஓனர். ஓகேங்களா, இப்போ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிளிக் பண்றேன். இங்க நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. இதுக்குள்ளலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரோல்ஸ் தான் இருக்கும், நிறைய ஆக்சஸ் கண்ட்ரோல் இருக்கும். இங்க வந்து நான் வந்து யாருக்கு கொடுத்துருப்பேன், அப்ளிகேஷன் கொடுத்துருப்பேன், டெவலப்மெண்ட் டீம் கொடுத்துருப்பேன், இல்ல டெஸ்ட் யூசர்ஸ் கொடுத்துருப்பேன். இங்க நிறைய இருக்கும். ஓகேவா, இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட நான் வந்து குரூப் லெவல்ல கொடுத்தேன், அது வந்து இங்க இன்ஹெரிட் ஆகுது பாருங்க. இங்க வந்து இன்ஹெரிட் ஆகுது, எங்க என்னோட மேனேஜ் குரூப்ல இருந்து இன்ஹெரிட் ஆகுது. அப்ப நான் வந்து என்னோட ரூட் குரூப்ல கொடுத்துட்டா அந்த அந்த எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூட்ல இருந்து எல்லா சைல்டு மேனேஜ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா இன்ஹெரிட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட காஸ்ட் வந்து பார்க்கலாம். என்னோட ரூட் எனக்கு வந்து இந்த ஓவரால் காஸ்ட் வந்து எவ்வளவு ஆயிருக்கு. இது வந்து ஓவரால் எனக்கு உள்ள வந்து 3 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அந்த 3 சப்ஸ்கிரிப்ஷனோட ஓவரால் காஸ்ட் வந்து என்னால இங்க இருந்து பார்க்க முடியும். இப்போ வந்து காஸ்ட் அனாலிசிஸ் கிளிக் பண்றேங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒரு 1 வீக் 7 டேஸ் நான் பாக்குறேன். லாஸ்ட் 7 டேஸ்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் காஸ்ட் எனக்கு வந்து லாஸ்ட் 7 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1383 எனக்கு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உள்ள இருக்க எல்லா சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் எனக்கு என்னோட 3 சப்ஸ்கிரிப்ஷனும் சேர்த்து மொத்தமான காஸ்ட் தான் இது. எனக்கு என்ன பண்ண குரூப் பை கொடுத்துட்டு இங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து எம்எஸ்சி சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்கு, அப்புறம் விஷுவல்ஸ் எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்கு என்னால இங்க பார்க்க முடியுது. இங்க டவுன் பண்ணி பார்த்தேன், இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ல எனக்கு இந்த எம்எஸ்ஜினுக்கு எவ்வளவு காஸ்ட் போயிருக்கு, 1262. விஷுவல் ஸ்டுடியோ எவ்வளவு போயிருக்கு. ஓகேங்களா, அப்போ ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷனோட காஸ்ட் உங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு சைல்டு மேனேஜ்மெண்ட் குரூப்ல எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் அந்த சைல்டு மேனேஜ்மெண்ட் குள்ள உள்ள சப்ஸ்கிரிப்ஷனோட காஸ்ட் பார்க்க முடியும். ஓகேங்களா, இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம்ல கார்ப்பரேட் இந்த மேனேஜ்மெண்ட் குரூப் இதுக்குள்ள வந்து 2 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. இது 2 காஸ்டும் சேர்த்து இங்க கார்ப்பரேட்ல பார்க்கலாம். ஓவரால் எனக்கு வந்து கார்ப்பரேட் ஐடி இந்த ஓவரால் காஸ்ட் வந்து டேலண்ட் ரூட் குரூப்ல என்னால வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா, இப்போ காஸ்ட் எப்படி எனக்கு ஒர்க் ஆகுது நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா, இண்டிவிஜுவலா பாக்குறதுக்கு அப்ப என்ன பண்றீங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி எனக்கு வந்து இண்டிவிஜுவலா எனக்கு வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் எனக்கு எவ்வளவுன்னு பார்த்துக்கலாம். இது ஸ்பெசிபிக் சப்ஸ்கிரிப்ஷன். இங்கே காஸ்ட் அனாலிசிஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லொகேஷனு, சர்வீஸ் நேம், ரிசோர்ஸ் குரூப் அவ்வளவுதான் காட்டும். ஏன்னா இது ரிசோர்ஸ் குரூப் உள்ள சப்ஸ்கிரிப்ஷன் குள்ள என்ன இருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் குள்ள ரிசோர்ஸ் குரூப் ரிசோர்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அப்ப என்னால என்னோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிறத மட்டும் தான் பார்க்க முடியும். இதே நீங்க ரூட் மேனேஜ்மெண்ட்டோ இல்ல மேனேஜ்மெண்ட் குரூப்ல பாத்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் குரூப்ல இருக்க மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷனோட காஸ்ட் உங்களால அனலைசிஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம இதுல என்ன பார்க்கணும் வந்து பாத்தீங்கன்னா பாலிசி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, பாலிசி மென்ஷன் பண்ணல, நம்ம பாலிசி காட்டுறோம்.
இப்போ ரூட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கேன். இங்க பாலிசி போட்டிருக்கேன் பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிளிக் பண்ணேன். இப்போ எங்க போனோம்னா என் ரூட் மேனேஜ்மெண்ட் இதுக்குள்ள வந்து பாலிசி. ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் பார்த்தேன் இல்லையா? நெக்ஸ்ட் கவர்னன்ஸ், செக்யூரிட்டி பாலிசி வந்து உங்களுக்கு ஓவரால் நீங்க வந்து பார்க்கலாம். இப்போ நான் பாலிசி காட்டுறேன். இங்க பாலிசியில வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் இந்த ரூட் மேனேஜ்மெண்ட்ல நான் ஒரு 2 பாலிசி போட்டிருக்கேன். அலோட் லொகேஷன்ஸ் எனக்கு வந்து இந்த சர்டன் லொகேஷனை மட்டும் தான் அலோவ் பண்ணணும் சொல்லி போட்டிருக்கேன். இங்க வந்து 93% எனக்கு வந்து எனக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? நான் கம்ப்ளைண்டா இருக்கு. 1 வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். காம்ப்ளைண்ட் வந்து 191, நான் கம்ப்ளைண்ட் நான் பார்த்தீங்கன்னா 14. ஓகேங்களா? அப்போ வந்து 91%, 93% வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்டா இருக்கு. ஓகேவா? நான் கம்ப்ளைண்ட் வந்து பாருங்க, இதெல்லாம் வந்து நான் கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? இங்க சப்ஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா இங்க வந்து பாருங்க எம்எஸ்சி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, விஷுவல் ஷோ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் என்னால வந்து பாத்தீங்கன்னா பாலிசியை என்னால மேனேஜ் குரூப்ல இருந்து என்னால அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து ஓவரால் பாலிசி. இப்ப ஸ்பெசிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சி கிளிக் பண்ணி பார்க்கலாமா? இதுக்குள்ள சில பாலிசிஸ் போட்டிருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த செப்பரேட், இந்த ஒன்லி ஃபார் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும். இங்க பாலிசி கிளிக் பண்றேன். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அலோட் லொகேஷன்ஸ் இது வந்து இன்ஹெரிட் ஆகுது. இங்க பாருங்க இது வந்து இஎஸ்எட் டெனன்ட் அதுல இன்ஹெரிட் ஆகுது. ஓகேங்களா? டெனன்ட்ல இருந்து இன்ஹெரிட் ஆகிற பாலிசி. இது வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் ஷுட் பி எனேபிள் சொல்லிட்டு நான் வந்து எம்எஸ்சி இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள போட்டிருக்கேன். இந்த 2 பாலிசி அலோட் லொகேஷனும் விண்டோஸ் விர்ச்சுவல் மிஷின் ஷுட் பி டிஸ்க் என்கிரிப்ஷன் நினைக்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெனன்ட் லெவல்ல ஒர்க் ஆகுது. நம்ம மேனேஜ் குரூப்ல போட்ட பாலிசி. இது வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் அப்புறம் செக்யூரிட்டி பெஞ்ச் மார்க் இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்சி சப்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து நான் போட்ட பாலிசி. இங்கே நான் பாலிசி கிரியேட் பண்ணி போட்டுறது. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா பாலிசி நம்ம வந்து டிபெண்ட் பண்றது. ஓகேங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப்போட பெனிஃபிட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளால வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணலாம், பட்ஜெட் கண்ட்ரோல் பண்ணலாம், பாலிசியை வந்து அப்ளை பண்ணலாம். உங்களால டெனன்ட் என்டையர் மேனேஜ்மெண்ட் குரூப் வழியே வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷனோட பாலிசி, பட்ஜெட், காஸ்ட் வந்து உங்களால அனலைஸ் பண்ண முடியும். இந்த பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பட்ஜெட் அலர்ட் இமெயில் பட்ஜெட் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா என்னால குரூப் டெனன்ட் லெவல்லையும் பிளஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல பண்ண முடியும். இப்போ வந்து இது வந்து டெனன்ட் குரூப். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் காஸ்ட் லிஸ்ட் கிளிக் பண்றேன். சாரி, பட்ஜெட் கிளிக் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா என்டையர் என்னோட டெனன்ட்டுக்கு, என்னோட குரூப் டெனன்ட்டுக்கு நான் வந்து ஒரு பட்ஜெட் கொடுத்துருக்கேன். ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 12,000 பட்ஜெட். அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 85% போச்சுன்னா எனக்கு வந்து அலர்ட் வரும். அலர்ட் செட் பண்றேன். கிளிக் பண்ணி பார்க்கலாமா எவ்வளவு போட்டிருக்கேன்னு? ஓகே, 90% ஓவரால் இந்த டெனன்ட்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 12,000ல 90%. ஓகேங்களா? அப்போ வந்து 10,800 மேல எனக்கு வந்து கிராஸ் ஆச்சுன்னா, எக்ஸிட் ஆச்சுன்னா எனக்கு வந்து அலர்ட் வேணும். இது வந்து பாத்தீங்கன்னா டெனன்ட் லெவல்ல பண்ணிருக்கோம். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்ல பண்ணிருப்போம் பாருங்க. இது சப்ஸ்கிரிப்ஷன். இங்க வந்து இந்த ஸ்பெசிபிக் சப்ஸ்கிரிப்ஷன்ல நான் போட்டிருப்பேன். இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள நான் ஒரு பட்ஜெட் போட்டிருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பெசிபிக் சப்ஸ்கிரிப்ஷன். இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோப் வந்து பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 5,000 மேல போச்சுன்னா எனக்கு வந்து அலர்ட் வேணும். 5,000 பட்ஜெட், அதுக்குள்ள எனக்கு வந்து லிமிட் வச்சிருப்பேன். அதுக்கு மேல போனா அலர்ட் வேணும். இங்க சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல பண்ணலாம். அப்புறம் ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல உங்களால வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் அலர்ட் செட் பண்ண முடியும். ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா டெனன்ட்ல செட் பண்ண முடியும், மேனேஜிங் குரூப்ல செட் பண்ண முடியும். அப்போ உங்களால வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னால வந்து பாத்தீங்கன்னா
அட்ஜஸ்ட் செட் பண்ணலாம், இல்ல வந்து சைல்டு மேனேஜிங் குரூப்ல செட் பண்ணலாம். ஓவரால் மேனேஜிங் குரூப்ல என்னால ட்ராக் பண்ண முடியும், காஸ்ட் உங்களால ட்ராக் பண்ண முடியும். ஓகேங்களா? தட் இஸ் அபவுட் டுடேஸ் கிளாஸ். ஓகேங்களா? இன்னும் டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டை வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப்ல வந்து 10,000 மேனேஜ் குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சிங்கிள் டைரக்டர்ல 10,000 மேனேஜ் குரூப் நீங்க உங்களால கிரியேட் பண்ண முடியும். உங்களால வந்து பிலோ லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டெப்தா 6 லெவல் உங்களால கிரியேட் பண்ண முடியும் மேனேஜிங் குரூப். ஓகே, ஒரு ட்ரீல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 1 2 3 பாத்தீங்கன்னா அப் டு 6 லெவல்ஸ் போக முடியும். ஓகேங்களா? திஸ் லிமிட் டசன்ட் இன்க்ளூட் த ரூட் லெவல் ஆர் சப்ஸ்கிரிப்ஷன் லெவல். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் வந்து ஒரு பேரண்ட் தான் இருக்க முடியும். ஈச் மேனேஜ் குரூப் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கேன் சப்போர்ட் ஒன்லி ஒன் பேரண்ட். ஓகேங்களா? உங்களால வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் சில்ட்ரன்ஸ் உங்களால கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆர்பேக் பார்க்கலாம், அப்புறம் வந்து பாலிசிஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.